முன்னொரு காலத்துல வீரேந்திரான்னு ஒரு மகாராஜா இருந்தாரு. இவரு ரொம்ப நேர்மையான ராஜா. எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும், யார் மேல வேணா தப்பு இருந்தாலும் எப்பவுமே நியாயத்தின் பக்கம்தான் நிப்பாரு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் இவரோட அரசபைக்கு ஒரு விசித்திரமான வழக்கு வருது. அது என்ன வழக்குன்னு பார்க்கலாம் வாங்க. மந்திரி யாரு? சொல்லுங்க மகாராஜா. இன்னைக்கான சபைய ஆரம்பிக்கலாம். சரிங்க மகாராஜா. இன்னைக்கு முதல் வழக்கு ஒரு பணக்கார இனிப்பு வியாபாரிக்கும் ஒரு ஏழை விறகு வெட்டுற கூலிக்கும் நடுவுல நடக்கிற பிரச்சனை மகாராஜா. சரி, 2 பேரையும் உள்ள வர சொல்லுங்க. உடனே அந்த பணக்கார மிட்டாய் வியாபாரி ராஜுவும் ஏழை விறகு வெட்டுற கூலியான வாசுவும் உள்ள வராங்க. சொல்லுங்க, உங்க 2 பேருக்கும் என்ன பிரச்சனை? வணக்கம் மகாராஜா, என்னோட பேரு ராஜு. இதோ இங்க நிக்கிற வாசு எனக்கு 5 வெள்ளி காசை தரணும். 5 வெள்ளி காசா? எதுக்கு? அது மகாராஜா, என்ன நடந்துச்சுன்னா, ஒரு வாரமா இந்த வாசு என்னோட கடைக்கு மதியான நேரத்துல வருவான். யார் இவன்? இவனை பார்த்தா இனிப்பு வாங்க வந்த மாதிரி தெரியலையே. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா வாசு எதுவுமே வாங்காம அங்க இருந்து கிளம்பி போறான். என்ன இவன் பாட்டுக்கு வந்தான், உட்கார்ந்தான், போயிட்டான். ஐயா, ஒரு 1/4 கிலோ லட்டு கொடுங்க. இத கொடுக்குறேன். மறுநாள் மத்தியானம் வாசு மறுபடியும் அந்த கடை கிட்ட போறான். அங்க உக்காந்து அவன் வீட்டுல இருந்து கொண்டு வந்த 2 காஞ்சி போன ரொட்டிய சாப்பிட ஆரம்பிக்கிறான். இத பார்த்த ராஜுவுக்கு ரொம்ப கோபம் வருது. ஆனா அவன் எதுவுமே பேசாம வியாபாரத்தை பார்த்தான். இப்படியே ஒரு வாரம் போச்சு. தினமும் வாசு கடைக்கு வந்து உக்காந்து வீட்டுல இருந்து கொண்டு வந்த அந்த காஞ்ச ரொட்டிய சாப்பிட்டு போயிடுவான். ஒரு நாள் ராஜு ஒரு விஷயத்த கவனிக்கிறான். வாசு ரொட்டிய சாப்பிடும்போது கடையில இருந்து வர அந்த இனிப்போட வாசத்தை நல்லா மோந்து பார்த்து அந்த ரொட்டிய சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். ஆஹா, என்ன வாசனை! இந்த வாசனையிலேயே இந்த ரொட்டி இன்னைக்கு ரொம்ப ருசியா இருக்கு. ஓஹோ, அப்படியா விஷயம்? என்னோட கடையோட இனிப்பு வாசனைய அனுபவிச்சுக்கிட்டே அவனோட காஞ்ச ரொட்டிய சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இத சும்மா விடக்கூடாது. இதோ வர இருடா. இப்படி யோசிச்சுக்கிட்டே ராஜு வாசு கிட்ட போறான். ஏய், யாருடா நீ? எதுக்கு தினமும் ஏன் கடை கிட்ட வந்து உக்கார்ற? ஐயா, என் பேரு வாசு. நான் பக்கத்து ஊர்ல விறக வெட்டுற கூலி. தினமும் வேலைய முடிச்சுட்டு இங்க கொஞ்ச நேரம் உட்காந்து வீட்ல இருந்து கொண்டு வந்த இந்த காஞ்ச ரொட்டிய சாப்பிட்டுட்டு போயிடுவேன். இந்த காஞ்சி போன ரொட்டிய சாப்பிட உனக்கு வேற இடமே கிடைக்கலையா? எதுக்கு என்னோட கடை கிட்ட வர? அது ஐயா, எனக்கு இனிப்புனா ரொம்ப பிடிக்கும். ஆனா உங்க கடையில இனிப்பு வாங்குற அளவுக்கு என்கிட்ட காசு இல்ல. அதனாலதான் தினமும் இங்க வந்து உக்காந்து உங்க கடையோட அந்த அருமையான இனிப்பு வாசனைய அனுபவிச்சுக்கிட்டே இந்த காஞ்ச ரொட்டிய சாப்பிட்டுடுவேன். அப்படி சாப்பிடும்போது இந்த ரொட்டிய கொஞ்சம் ருசியா இருக்க மாதிரி தோணும். அதுவே என் மனசுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் ஐயா. ஓஹோ, அப்போ நான் சந்தேகப்பட்டது சரிதான். என்னையா சொல்றீங்க? தினமும் என் கடையில இருந்து வர இந்த விலை உயர்ந்த இனிப்போட வாசனைய அனுபவிச்சுக்கிட்டே உன் காஞ்ச ரொட்டிய ருசியா சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. அதுக்கெல்லாம் நீ எனக்கு காசு கொடுக்கணும். என்னது? வாசனைய அனுபவிச்சதுக்கு காசு கொடுக்கணுமா? நான் உங்க கடையில இருந்து ஒரு இனிப்பு கூட எடுக்கலையே. அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் கடை இனிப்போட வாசனையும் எனக்கு தான் சொந்தம். அதனால நீ எனக்கு 5 வெள்ளி காசு கொடுக்கணும். ஐயா, நான் ஒரு ஏழை. உங்களுக்கு கொடுக்கிற அளவுக்கு காசு என்கிட்ட இருந்திருந்தா நான் உங்க கடையில இருந்து இனிப்பு வாங்கியே சாப்பிட்டு இருப்பனே. இப்படி வாசனைய அனுபவிச்சுட்டு உக்காந்துருக்க மாட்டேன். என் குடும்பத்துக்கு சாப்பாடு போடவே என்கிட்ட காசு இல்ல. இதுல எங்க இருந்து நான் உங்களுக்கு காசு கொடுக்கறது? இப்படி பேசிக்கிட்டே இருந்தா இது சரிப்பட்டு வராது. நான் உண்மையில மகாராஜா கிட்ட புகார் கொடுக்க போறேன்.
இப்படி சொல்லிட்டு ராஜு வாசுவ கூட்டிட்டு நேரா வீரேந்திர மகாராஜாவோட அரசபைக்கு வரான். இதுதான் மகாராஜா நடந்தது. ஓஹோ, உன்னோட மிட்டாயோட அருமையான வாசனைய அனுபவிச்சதால வாசு உனக்கு 5 வெள்ளி காசு கொடுக்கணும், அப்படிதானே? ஆமா மகாராஜா. நீ ஏதாவது சொல்ல விரும்புறியா வாசு? ஆமா மகாராஜா, நான் ஒரு தினக்கூலி. இனிப்பு வாங்க காசு இல்லைன்னு தான் நான் அந்த வாசனைய அனுபவிச்சுக்கிட்டே இந்த காஞ்ச ரொட்டிய சாப்பிட்டேன். நான் இங்க இருந்து ஒரு இனிப்பு கூட எடுக்கல. இப்போ அந்த வாசனைக்கும் காசு கொடுக்க சொன்னா நான் என்ன பண்ணுவேன் மகாராஜா? வாசு சொன்னதை கேட்ட சபையில இருந்த எல்லாருக்குமே அவன் மேல பாவமா இருந்துச்சு. இந்த வழக்கு ரொம்ப வித்தியாசமா தான் இருக்கு. சோமு, இந்த வழக்க பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மகாராஜா, இந்த வழக்குக்கு தீர்ப்பு சொல்றதுக்கு முன்னாடி வாசு கிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்கணும். கேளுங்க சோமு. வாசு, இப்போ உன்கிட்ட எவ்வளவு காசு இருக்கு? மந்திரியாரு, என்கிட்ட இருக்கிறதே இந்த 5 செப்பு காசு மட்டும்தான். இத வச்சுதான் இன்னைக்கு என் குடும்பத்துக்கு சாப்பாடு வாங்கணும். வாசு தன்னோட 5 செப்பு காசு இருந்த பைய எடுத்து சோமு கிட்ட காட்டுறான். சோமு அந்த பைய கையில வாங்குறான். ஆஹா, வந்ததுக்கு ஏதோ ஒரு லாபம். இப்போ எனக்கு காசு கிடைக்க போகுது. மந்திரியாரு, தயவு செஞ்சு அந்த காசை அவர்கிட்ட கொடுத்துடாதீங்க. அது என்னோட 2 நாள் உழைப்பு. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க வாசு. சோமு கையில இருந்த காசு பைய ராஜு பக்கம் எடுத்துட்டு போறான். ராஜு அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறான். சோமு அந்த காசு இருக்க பைய ராஜு காது கிட்ட எடுத்துட்டு போய் கொலுக்க ஆரம்பிக்கிறான். என்ன பண்றீங்க மந்திரியாரே? இப்போ உங்களுக்கு என்ன கேட்டுச்சு ராஜு? காசு குலுங்குற சத்தம் கேட்டுச்சு மந்திரியாரே. அப்போ சரி, உங்களுக்கு காசு குலுங்குற சத்தம் கேட்டுடுச்சுல்ல? ஆமா மந்திரியாரே, ஆனா எனக்கு காசு வேணும், சத்தம் மட்டும் இல்ல. நீங்க வாசு கிட்ட எதை கேட்டீங்க? உங்களோட இனிப்போட வாசனையை அனுபவிச்சதுக்கு விலை தானே கேட்டீங்க? ஆமா மந்திரியாரே. அப்போ வாசு உங்க இனிப்போட வாசனையை தான் அனுபவிச்சான், இனிப்பை எடுக்கல. அதே மாதிரி வாசுவும் உங்களுக்கு அவரோட காசு குலுங்குற சத்தம் மட்டும் அனுபவிக்க விடுவாரு, ஆனா காசு கொடுக்க மாட்டாரு. என்னது? இது நியாயமே இல்ல மகாராஜா. நான் காசு கேட்ட, இவரு காசு குலுங்குற சத்தம் மட்டும் கொடுக்கிறாரு. அமைதியா இருங்க ராஜு. சோமு சொல்றத முழுசா கேளுங்க. இங்க பாருங்க ராஜு, வாசுவுக்கு உங்க இனிப்பு சாப்பிட கிடைக்கல, வெறும் வாசனையை தான் அனுபவிச்சாரு. அதனால உங்களுக்கும் வாசுவோட காசு கிடைக்காது, அதோட சத்தம் மட்டும் தான் அனுபவிக்க கிடைக்கும். வாசனைக்கு பதில் சத்தம், அவ்வளோதான். இது எப்படி நியாயமாகும்? நீங்க எனக்கு ரொம்ப அநியாயம் பண்றீங்க. இல்ல ராஜு, இதுதான் உண்மையான நியாயம். வாசனைய மட்டும் அனுபவிச்சதுக்கு பணம் கேட்டா அப்போ காசோட சத்தம் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். அதனால இந்த வழக்குல வாசு மேல எந்த குற்றமும் இல்ல. ராஜு, நீ கொடுத்த புகார இப்பவே ரத்து செய்யற. இனிமே இப்படி அர்த்தமில்லாத புகாரோட நீ இந்த அரசபைக்கு வந்தா உன்னை சிறைச்சாலைக்கு அனுப்பிடுவேன். இது முதல் தடவைன்றதால இப்போ உன்னை மன்னிச்சு விடுற. மன்னிச்சிடுங்க மகாராஜா. பணத்தாசையில யோசிக்காம இப்படி ஒரு புகார் கொடுத்துட்டேன். என் தப்பு எனக்கு புரிஞ்சிடுச்சு. வாசு, நீயும் என்ன மன்னிச்சிடு. இனிமே உன்னை இப்படி தொந்தரவு பண்ண மாட்டேன்.